கஸ்டமர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பட்டி. ஸோ இந்த பட்டி எப்படி வைக்கலான்னு நான் இப்போ வீடியோவில் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். சரி, ஸோ இப்போ நம்ம வந்து 3/4 இன்ச்சுக்கு பட்டி வைக்கிறோன்னா ஸோ இந்த அளவோட பீஸும் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கணும். 3/4 இன்ச்சு தான் இருக்கணும் ஒன் சைடுக்கு. எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சுக்கு வெட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 1/4 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு போயிடுச்சுன்னா 3/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு வரும். ஸோ இதை தைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எப்படின்றத நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட்டு சக்கா வெட்டிக்கோங்க. பேக் சைட்லேருந்து தான் வைக்கணும். எப்பவுமே பேக் சைட்லேருந்து வைக்கும்போது தான் துணியை ஃபோல்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா? இப்போ சிங்கிளாக தான் நம்ம வைக்க போகிறோம். முன்னாடி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் தான். இப்போ 3/4 இன்ச்சு பட்டி, நம்ம இந்த பட்டி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ, இந்த பட்டி எந்த அகலத்துக்கு வைக்கிறோமோ சென்டர் போர்ஷனில் கேப் விட்றதும் அந்த அகலத்துக்கு தான் விடணும். இப்போ நீங்கள் பட்டி 2 இன்ச்சுக்கு வைக்கிறீங்கன்னா 2 இன்ச்சு, நீங்கள் ஃபினிஷிங் 3/4 இன்ச்சு கொடுக்குறதா 3/4 இன்ச்சு. ஸோ அந்த சென்டரோட கேப்பு இப்போ அடிக்கும் போது பாருங்கள். இப்போ நான் எடிட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு தாண்டி இங்கே கிட்ட அவ்வளோ தூரம் வச்சா எப்படி தெரியும் கஷ்டம். இப்போ இன்னொரு பட்டியும் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு, நான் இந்த கேப்பை தான் சொல்கிறேன், 3/4 இன்ச்சு தான் வைக்கணும். நீங்கள் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கினாலும் சரி, எப்படினாலும் சரி. உங்களுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது இந்த சென்டரில் வர கேப் தான் 3/4 இன்ச்சு. க்ளோஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்க, இப்படி நல்லா இப்படி விரிச்சிட்டு நீ ஷேப்பில் ஒரு கட்டிங் கொடுங்க. கரெக்டாக நீங்கள் தேயில் போட்ட இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துலையும் சேர்ந்து ஒட்டி கிழிக்கோங்க. அப்படி இப்போ பேக் சைட்லேருந்து தான் வச்சுருக்கோம், இதை அப்படியே தூக்கி ஃப்ரண்ட் சைடில் என்ன பண்ணுறீங்க. இப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸுக்கு கூட நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஓவர்லாக் கூட அடிக்க தேவையில்லை. கரெக்டாக இன்னொரு ஃபோல்டிங்கு இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஃபோல்டிங் தான் நீங்கள் வைக்கிறது. இந்த அகலம் கரெக்டாக இருக்கும். கம்மியாக மடிச்சிட்டிங்க, இந்த சென்டர் போர்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக வராது இந்த இடம். சரிங்களா? அந்த 3/4 இன்ச்சுனா அதுக்கு தான் நான் சொல்கிறது 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சு போடணும். அந்த ஸ்டிச்சு இந்த இடத்துல கரெக்டாக மெயினாக நோட் பண்ணி கிட்ட வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 துணியும் பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்டு அந்த டெயில் கட் பண்ணியிருக்கல அந்த இடத்துலோட நிறுத்திடணும். அது கீழே நீங்கள் ஸ்டிச்சுக்கு வரக்கூடாது. டர்ன் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கு இப்படி திருப்பிட்டு இதுவும் அதே மாதிரி இங்கே பாருங்கள், கட்டிங் பண்ணது உங்களுக்கே தெரியும். இப்படி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இங்கேருந்தே ஆரம்பிக்கிறீங்க. இதை எடுத்துருங்க.
இந்த இடம் தான் மெயினு. இப்போ நீங்கள் எது மேல் பக்கம் வரணுமோ அதை மேலே எடுத்துகிட்டு, எது உள் பக்கம் வரணுமோ உள்ளே தள்ளிட்டு, இங்கேருந்து ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே பண்ணாலும் சரி. இது ஒரு மெத்தடு, வி ஷேப்பில் வைக்கணும். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த மெத்தடில் தைக்கிறோமோ அது மட்டும் நம்ம போடலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் நெக்குக்கு எவ்வளோ உட தேவைப்படுதோ அதுலேருந்தே ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஓப்பன் இவ்வளோ தேவைப்படுதுன்னா இவ்வளோ மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 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 கிட்ட இந்த வி கட் பண்ண துணியை நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்போ தான் பிசுறு இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷிங்காக வரும் உங்களுக்கு. கட் பண்ணி எடுத்துருங்க. மேல் பக்கங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 வரல. யாரு தெரியும். இப்போ இந்த இடத்துல வி கட் கொடுக்கணும். இந்த வி கட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா வி வரும். ஸோ இப்படி தான் நம்ம பட்டி வைக்க போகிறோம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்க்கு இப்படி வைக்கலாம். இன்னொரு ஃபினிஷிங் என்ன, உள்ளேருந்து கோடு வந்துடும் உங்களுக்கு. உள்ளே வெளியே எங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது. பிசுறுனா நம்ம ஃபினிஷிங்காக கொண்டாடுற மாதிரி பாருங்கள். இதுவும் பாருங்கள், உங்களுக்கு எங்கேயுமே வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.